எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பரையின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நமசிவாய. இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, இனிமையாக பேசுகிறது. அன்றாட ஒருத்தர் வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் சந்திக்கிறோம். நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, போகிறாங்க. ஒரு சில பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு சில பேர் பேசுனாங்கன்னா எப்படா அவங்க திரும்ப வருவாங்க, அவங்கள்ட்ட அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக கூட இருப்பாங்க. நீங்கள் எப்போங்க மறுபடியும் வருவீங்க, உங்கள்கிட்ட பேசணுங்க, அவ்வளோ அவர் பேச பேச சுண்டிகளுக்கும் பேச்சாக இருக்கும் அவங்கள்ட்ட. இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம இனங்கண்டுக்கிட்டோம்னா அவங்களோட பேசும்போது நம்ம சில கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம், சில பேர்கிட்ட எச்சரிக்கையாகவும் நம்ம நவுந்துக்கலாம் பேச்சிலேயே. இதை சாதாரண மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. அப்படி பார்த்துட்டோம்னா இப்போது இந்த 2ஆம் இடத்துல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன இருக்குது? 2ஆம் இடங்கிறது ஒரு குடும்பஸ்தானம். புதுசாக கல்யாணம் பண்ணால் மனைவி வர்றது, தனம், வாக்கு, புதிதாக சேரக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கும் அந்த இடம். முகத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் கண், மூக்கு எல்லாமே இந்த 2ஆம் இடம் தான் குறிப்பிடும். இந்த 2ஆம் இடத்துல கழுத்தில் அணிகிற நகைகளை பற்றியும் 2ஆம் இடம்தான். இலக்கண அறிவு, பேச்சில் கோபமாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, இது எல்லாமே 2ஆம் இடத்துல தான் அமையுது. ஞானகுரு, எழுத்தறிவிக்கும் ஆசிரியரும் அவங்க தான். பிறந்த இடத்தையும் குறிப்பிடும். இப்படிப்பட்ட இந்த 2ஆம் இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம அன்றாட ஒவ்வொருத்தரும் வர்றாங்க, பேசுகிறாங்க, இவங்களில் யார் நல்லவங்க, எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்துல பகை மற்றும் நீசம் பெறாமலும் நட்பு ஆட்சி பெற்று புதன், சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன் இவங்க இருந்துட்டாங்கன்னா, சேர்ந்து இருந்தாலும் சரி, தனிச்சு இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இந்த ஜாதகன் இனிமையாக பேசுகிறவங்களாகவும் செல்வம் நிறைந்தவராகவும் தனவந்தனாகவும் இருப்பாங்க. இந்த வகையில் வேறு ஒருத்தர் வர்றாங்க, நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, அந்த பேச்சிலே இவர் எந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்காருங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா டிகிரி அளவில், பாகை அளவில் எது அதிக பாகை பெற்றிருக்குதோ அது அவங்களுக்கு எல்லா வழியும் காமிக்கும். அந்த கிரகம் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான எல்லா வழியுமே அதுக்கு இவருடைய அனுமதி இல்லாமையே அந்த கிரகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஜாதகர் அந்த கிரகத்தோட செயல்பாட்டையோ அதோட நல்லது கெட்டதில் நம்ம ஈடுபடுறோமோ அதை பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அந்த குறைந்த பாகை, இந்த ஜாதகத்தில் எந்த 9 கிரகத்தில் எது குறைந்த பாகையில் இருக்கோ அதோட எண்ணங்களை தேடி தேடி இந்த ஜாதகர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஆனால் அது கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படும். அதுக்காகவே முயற்சி பண்ணுவார். ஆனால் அவருக்கு கிடைக்கிறது எல்லாம் டிகிரி பாகை அதிகமாக இருக்கிற கிரகமே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்படி தான் ஒவ்வொருத்தருடைய பேச்சு வாக்குலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த கிரகத்தோட ஆளுமையில் அவர் இருக்கார், எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ லக்கணத்தில் 2ஆம் இடத்துல புத பகவான் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியல, கலகலப்பாக பேசுவார். 2 அர்த்தம் இருக்குது, டபுள் அர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே பேசுவார். ஒரு வந்து இருக்கிற இடத்த கலகலக்க வச்சுருவார் புத பகவான் இருந்துட்டார்னா. அதே அவங்க பேச்சில் நம்ம சரி இவர் புதனோட ஆளுமையில் இருக்கார் அப்படின்னா அவர் மீண்டும் அவர் எப்படா வருவார், அவர் நல்லா பேசுகிறீங்க ஐயா நீங்கள் அப்படிம்பாங்க. அதே போல் சுக்கிர பகவான் இருந்துட்டால் அப்படியே அப்படியே இசை வருது, மெல்லிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மெதுவாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. அவங்க பேச்சிலே கொஞ்சம் செக்ஷுவலாட்டம், ஆண் பெண்ணை பற்றி இணைச்சி கொஞ்சம் பேச்சில் கண் அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். பேச்சு எல்லாமே அங்கங்கே அப்படியே சுருட்டி விட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க கண்களை. அவங்க பார்க்குறதுக்கும் நல்லா, அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு நல்லா இனிமையாக இருக்கும். இதை வச்சு அவங்க சுக்கிரனுடைய இது ஆளுமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பகவான் இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நல்லா அறிவாற்றல் நிறைந்த பேச்சாக இருக்கும், ஆன்மீக பேச்சாக இருக்கும், நிர்வாகம் சம்பந்தமான பேச்சாக இருக்கும். வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, உபன்யாசம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா நமக்கு சரி இவங்க ஒரு அறிவாற்றல் நிறைஞ்சவங்க, நல்ல ஒரு கருத்துக்களை நம்ம அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கலாம். சொற்பொழிவாளராக இருப்பாங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயில்களில் பணி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க பேச்சை வச்சே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா
இப்போ சனி பகவான் இருக்கிட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க கள்ளங்கபடம், பொய், பொறாமை, ஏளன பேச்சு கொஞ்சம் கலந்துருக்கும் அவங்கள்ட்ட. நல்ல கிரகம் சேர்ந்திருந்தால் மட்டுமே மாறி பேசுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க தனக்குன்னு ஒரு ஆதாயத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடக்கமடக்கு பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து பழக்கத்திலேயே நம்ம 4 பேர் நண்பர்களாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏதாவது கோல் மூட்டி விட்ருவாங்க. அதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, நம்ம அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தனக்கு லாபத்தை வச்சு தான் பேசுவாங்க, ஆதாயத்தை வச்சு தான் பேசுவாங்க. அவன் பேசிட்டு போனவொன்னே நம்மளை பற்றி புறங்கூறுவாங்க. அதே அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அது பல இதற்கு உள்ளே பூந்து பார்த்தோம்னா, ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஓரளவுக்கு தீய கிரகங்களோட ராகு, செவ்வாயோடலாம் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறது, பொறாம குணம், போனவுடனே கோல் மூட்டி விட்ருவாங்க. அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் பேச்சிலேயே ஃபஸ்ட்டு பேச்சிலேயே நம்ம அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிட்டு இவங்க இதோட ஆளுமையில் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன் நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னா, அன்றாடம் நம்ம சந்திச்சிட்ருக்கோம் ஒவ்வொருத்தரையும். எவ்வளோ பேர் நான் இவரை நம்பினேன், என்னை வந்து மோசம் பண்ணிட்டாரும்பாங்க. ஒருத்தர் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்கணும், முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. அப்பா இவர்கிட்ட பார்த்து இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது, தேவைப்படுது. அதே போல் செவ்வாய் பகவான் இருந்துட்டாங்கன்னா, அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக தான், ஒரு முரட்டு சுபாவம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இருக்கும். மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா மூக்கு மாதிரி இப்படி புடைச்சாப்புல தான் இருக்கும். பேச்சு 1, 2 வார்த்தை தான் பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. இது எனக்கு முடிச்சு கொடுக்குறியா இல்லையா, அவ்வளோதான். அப்படி தான் பேசுவாங்க, அதிகாரமாக பேசுவாங்க. அது மாதிரி சந்திர பகவான் இருந்துட்டார்னு வச்சுக்க, நம்ம 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் நல்லா இனிமையாக கலகலப்பாக நல்லா இருக்கும் பேச்சு. சடன்னு பேசுவாங்க, நல்ல கருத்துக்களாக இருக்கும், இனிமையாக இருப்பாங்க, பார்வைக்கு அழகாகவும் இருப்பாங்க. அதை பரவாயில்ல. அதே சமயத்தில் அவங்க தேய்பிரை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருப்பாங்க. அவ்வளோதான். நமக்கு சந்திர பகவான் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அதே சூரிய பகவான் இருந்துட்டார்னு வச்சுங்களேன், நல்லா டிப்டாப்பாக வருவார். அவரும் பேச்சில் வந்து முதன்மைத்தன்மை இருக்கும், தன்னை முதன்மைப்படுத்தியே பேசுவாங்க. அவங்க மெயின்டெனன்ஸு எதாக இருந்தாலும் 100 பேரை வச்சு வேலை வாங்குகிற கம்பெனி, இது மாதிரி இதில் பணி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட பேசும்போது அந்த அந்த முதலாளித்துவ தோரணையிலே இருக்கும், அதிகார தோரணையிலே இருக்கும். ஆனால் அவரெல்லாம் புகழ்ந்து பேசுனா அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட எதை வேணாலும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சலன புத்தியும் அவங்கள்ட்ட இருக்கும். சூரிய பகவான்கிட்ட சலன புத்தியும் கொஞ்சம் இருக்கும், சந்திர பகவான்கிட்டையும் சலன புத்தியும் இருக்கும் அவங்கள்ட்ட. கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே. அதே இடத்துல ராகு பகவான் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம பேச்சை நிறுத்தணும். அவர்கிட்ட வர்ற பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஜெக்டை எடுத்து சொல்லிட்டோம்னா அவர் 100 வார்த்தை பேசிகிட்டே இருப்பார். கட்டன்னு விடாமல் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பார். ஐயா நிறுத்துங்கப்பா, நம்ம போதும் தம்பி, நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்மளாக சொல்லி தான் நிப்பாட்டணும், ராகு இருந்துச்சுன்னா. அதே சமயத்தில் நல்ல வார்த்தையும் பேசுவாங்க, கோபப்படுற மாதிரி துர்வார்த்தைகளும் அவங்க வாயில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளாக பார்த்து ஓடி போயிடணும் அவங்கள பற்றி, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும், அது குரு பகவான் பார்வையில் அப்படி இப்படின்னு இருந்தால் தான் அது உள்ளே போக வேண்டியதில்லை. நம்ம வந்து கிரகங்கள் சாதாரண மனிதர்களை பார்க்கும்போது இந்த ஜாடையில் இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கேது பகவான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பொறுமையாக வருவார், நிதானமாக பேசுவார். பேச்சு பேசினாலும் 2 கருத்து சொன்னால் ஆழ்ந்த கருத்துக்களாக இருக்கும். ஆராய்ந்து அறிந்து பேசுவாங்க. ஞானம், ஆன்மீகம் இவங்க பேச்சில் இருக்கும். அதனால் நம்ம எதை பற்றி பேசினாலும் சரி, யார்கிட்ட நீங்கள் பழகினாலும் சரி, இது 2ஆம் இடத்துல வந்து புது வரவுன்னு சொல்லப்படுது. தனவரவும் அதுதான். நம்மளுக்கு எந்த வேலையை நமக்கு செய்ய போகிறோங்கிறது 2ஆம் இடத்துலையே தெரிஞ்சு போயிடும் ஓரளவுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அன்றாடம் நம்ம டெய்லி சந்திக்கிறோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம பல பேர் இருக்கோம், எல்லாருமே ஒரு கிரகத்தோட ஆளுமையில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 50 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் இருக்குன்னா 50 பேருக்கும் ஒரே சிந்தனை இருக்காது. ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு டேலண்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு இதில் ஃபிசிக்ஸில் ஒருத்தர் டேலண்ட்டாக இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி ட்ராயிங், இப்படி பல இதில் இருக்காங்களா. அது மாதிரி தான் மக்களும். வெளியில் நம்ம யார்கிட்ட பேசும்போதும் அவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்கங்கிறத வச்சு அவங்க இந்த கிரகத்தோட ஆளுமையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதே போல் நீங்கள் பழக்க வச்சுக்கிறதும், நண்பர்களும் 2ஆம் இடத்தையும் தான் வந்து சேருது, கொஞ்சம் சேர்ந்துடும். நம்ம பழகும் போதும் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும்
நிதானமாக அவங்க பேசுகிறப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த 9 கிரகங்களுமே 2ஆம் இடத்துல இருக்கும்போது சில முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துடுது. இந்த 2ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது, நல்ல கிரகங்கள் இருக்கும்போது ஒருத்தரை செல்வந்தனாகவும் கோடீஸ்வரனாகவும் ஆக்கி விட்டுடுது, பணம் படைத்தவனாக ஆக்கி விட்டுருது. வளப்புற சந்திரன், குரு பகவான், சுக்கிர பகவான் இவங்கெல்லாம் 2ஆம் இடத்துல இருந்து லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று 2ஆம் அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றுருந்துச்சுன்னா அவங்க கோடீஸ்வர யோகமாக ஆகிடும் அவங்களுக்கு. அதே போல் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்துட்டாவே அவங்க தனவந்தனாக ஆகிடுவாங்க. அரசனுக்கு நிகராக கூட வாழும் தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் நீங்கள் இதை காணொலியை கேட்டுட்ருக்க எல்லாருமே சரி, ஒருத்தட்ட பேசும்போது அவங்களுடைய இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, எந்த பேச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறது இந்த 7 கிரகத்துக்கு 9 கிரகத்துக்குள்ளே தான் அவங்க வருவாங்க. அதனால் அதை பார்த்து அறிஞ்சு நீங்களும் நன்மை அடைஞ்சிக்கணும், புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் ஜென்ரல் வீடியோவாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வேறு ஒன்றுமில்லை. நமசிவாயா. அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் நன்றாக இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நமசிவாயா.